சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா, நம்ம வாழ்க்கையில் ஏன் இன்னும் இந்த பிரச்சனை மாறவே இல்லை, நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதிலே வரலையே, ஆண்டவர் உண்மையிலேயே நம்ம கூட இருக்கிறாரா, மறந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட வரும். கைவிடப்பட்டமோ அப்படிங்கிற சூழ்நிலை கூட வரும். ஏசப்பா நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர் கைவிடுற தேவன் இல்லை. ஏன் தெரியுமா? சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை கைவிடுற மாதிரி நடக்குது. நம்மளை உருவாக்குவதற்காக, நம்ம பயந்தாங்கோலியா ஓடி ஒளிறதுக்காக அல்ல, பராக்கிரமசாலியாக நம்ம எழுந்து நிற்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை கைவிட்டது போல இருக்கும். நம்ம தோற்று போனவனா இல்லை, ஜெயிக்கிறவனா இருக்கணும். ட்ரெயின் அப் பண்றாரு. நீ ஜெயிக்கணும், நீ பிசாசை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும். நீ ஜெயித்து வா, உனக்கான சிங்காசனத்தை ஆயத்தமா இருக்குது.